மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, வீரமங்கை வேலு நாச்சியார் தொடங்கி கல்வி கண் திறந்த ஐயா காமராசர் வரை இந்திய மண்ணின் விடுதலைக்காக போராடிய உயிர் கொடுத்த அத்துணை சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் வீர வணக்கம். நினைவு கொள்வோம் நமக்காக போராடிய முன்னோர்களை. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நீ சுவாசிக்க, நேசிக்க, உனக்கென ஒரு நாடு, விடுதலையை தினம் தினம் கொண்டாடு. சுதந்திர தினங்கிறது வெறும் ஒரு மிட்டாய் சாப்பிட்டு ஒரு நாள் லீவுக்காக ரெஸ்ட் எடுத்து வாழ்கிற வாழ்க்கை இல்லை. நம்ம அடிமைப்பட்டு கிடந்தபோது நம்மளுடைய பொற்காசுகள் முதல் நம்மளுடைய மண்ணினுடைய வளம் வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு போய் பிரிட்டிஷார் எடுத்துக்கொண்டு போய் அவங்க நாட்டில் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அதை எதிர்த்து போராடிய நம்ம நாட்டினுடைய தியாகிகள் உயிரை சிந்தி செய்திருக்கிறார்கள். அதை நினைத்து நமது நாட்டின் பெருமையை வளப்படுத்துவோம். இரண்டாவதாக, சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை படைத்திருக்க மாட்டான். அதுபோல்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறமையும் கொடுத்திருக்கிறான். துணிந்து செல். காலையில் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் கிளம்புது, வேகமாக ஓடுது. முன்னாடி ஒரு மான் ஓடிக்கிட்டு இருக்கு. மான் வேகமாக ஓடினா மான் தப்பிச்சிரும். சிங்கம் வேகமாக ஓடிச்சுன்னா சிங்கம் அந்த புளியை அடித்து சாப்பிட்ரும். இதுதான் வாழ்க்கை. அதனால் இந்த புளியை மான் சிங்கத்தினுடைய வாயில் இறையா மட்டும் போகணும்னா அதுக்கு ஓடுற திறமை இருந்திருக்காது. இயற்கையோ இறைவனோ படைத்திருக்க மாட்டான். அப்போனா என்ன அர்த்தம்? என்னதான் பிரச்சனை வந்தாலும் எப்படி எல்லா பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கோ அதே மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அதனால் உங்களுடைய பிரச்சனைகளை கண்டு பயந்து போய் முடங்கி உட்கார்ந்துடாமல் மான் எப்படி தப்பிப்பதற்காக ஓடுகிறதோ அதே போல் ஓடுனீங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஒரு வெற்றி வீரராக மாற முடியும். மூன்றாவது, நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே. நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை. நமக்கு எப்பயுமே இப்படி தான் இருக்கும். நம்ம என்ன ஆரம்பித்தாலும் இப்படி இருக்கே. பிஸ்னஸ் ஆரம்பித்தா உடனே ஒவ்வொன்று வர மாட்டேங்குது. சரி, நாம் எல்லாருக்கிட்டையும் ஒரு நட்புறவோடு இருக்கலான்னு பழகணும்னா அதுவும் சரிப்பட்டு வர மாட்டேங்குது. நாம் ஒரு கோடீஸ்வரன் ஆகலானாலும் ஒரு லட்சாதிபதியான்னு நினச்சா அதுவும் நடக்க மாட்டேங்குது. ஒரு பெரிய பேச்சாளர் நினச்சா முடியல. சரி, ஒன்றுமே வேண்டாங்க, வீட்டில் சும்மா இருப்போன்னா அதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. இப்படி புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்காக ஒரு பாதை இல்லையே அப்படின்னு தேடாதீங்க. அந்த பாதையை நீங்கள் தான் உருவாக்கணும். நீங்கள் நடந்து போனீங்கன்னா கிராமத்தில் பார்த்தீங்கன்னா முள் புதர்லாம் இருக்கும். அதில் ஒரே ஒரு இடம் மட்டும் நடப்பாதை நல்லா இருக்கும். காரணம் என்னென்னா அந்த பாதை வழியாக தான் எல்லோரும் நடந்து போவாங்க. அதே போல் உங்களுடைய பாதைகளை நீங்களே தேர்ந்தெடுங்கள். வெற்றி வீரராகுங்க.